விஷப்பூச்சிக்கடிக்கு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ரெம்டிஸ் வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் அண்ணன் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பூச்சி கடிச்சது அப்படின்னா நமக்கு முதல்ல வர்றது பயம்தான். இந்த விஷத்தை விட அதிகமாக இந்த பயம்தான் மனுஷனை சாகடிக்குதுன்னு சொல்கிறாங்க. 99 வகையான பாம்புகளுக்கு விஷமே கிடையாது. 1% பாம்புக்கு தான் விஷம் இருக்குது. ஆனால் பாம்பு கடித்தாலே இறந்துடுவோம் அப்படிங்கிற பயத்தால் தான் நிறைய பேர் பாம்பு கடிச்சு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு பூச்சி கடித்தா முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய மெடிசன் என்ன அப்படின்னா தைரியமாக என்னால் இருக்க முடியாது. இருக்க முடிஞ்சவங்க தைரியமாக இருங்க, ஓகேவா? முதல்ல பூச்சி கடிச்ச இடத்த தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் பேப்பரோ இல்லை துணியோ போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா துளசி இலையை நல்லா வாயில் போட்டு மென்று எச்சிலோடு சேர்த்து துளசி இலையோடு சேர்த்து பூச்சி கடிச்ச இடத்துல பத்து போடணும். ஒருவேளை பூச்சி கடித்தவர் மயங்கி இருந்தால் பக்கத்தில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக இருப்பவங்கள அவங்களோட எச்சிலை சேர்த்து நல்லா மென்று உமிழ்னு ரொம்ப முக்கியம். அந்த எச்சிலோடு சேர்த்து அந்த இடத்துல பத்து போடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விடலாம் பூச்சி கடிச்ச அந்த இடத்துல. எச்சிலே இப்போ நம்ம எச்சிலே வந்து நமக்குள்ள அந்த கிருமி நாசினியாக பயன்படுது. அதனால் எச்சிலே உமிழ்நீரையே நீங்கள் 10 போடலாம். சுண்ணாம்பு 10 போடலாம். எருக்கம்பால் 10 போடலாம். கல்லுப்பை நுணுக்கி தூள் பண்ணி அந்த பூச்சி கடிச்ச இடத்துல போடலாம். புகையிலையை வந்து தேய்ச்சி நல்லா ஒத்தடம் கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைனா அதை வந்து அந்த கடித்த இடத்துல வச்சு கட்டு போட்டு விடலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சுண்ணாம்பில் வச்சு அந்த இடத்துல வச்சு தடவலாம். மலர் மருந்து ரெஸ்கியூ ரெமிடி ஆர்ஆர்னு சொல்கிறாங்க. பூக்களில் இருந்து இருக்கக்கூடியது. அது ஒரு பாட்டிலில் கொடுப்பாங்க போல். அது வந்து 10 சொட்டு வெறும் வாயிலேயே குடிக்கலாம். இல்லை தண்ணியில் 1 கிளாஸ் தண்ணியில் கலந்து அதை குடிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் எய்டுங்க. வேப்ப எண்ணெய் தடவலாம். அந்த வேப்ப எண்ணெயை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா பாய்சன் உடம்புக்குள்ளே கலந்துருச்சுன்னா நாக்கில் டேஸ்ட்டு தெரியாது. உப்பையோ இல்லை வேப்ப எண்ணெயோ கொடுத்துக்கிட்டே பார்க்கலாம். அந்த விஷம் வந்து உடம்புல கலந்துருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. மஞ்சள் தடவலாங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. மஞ்சள் தடவலாம். விளக்கெண்ணெய் தடவலாம். மருதாணி இலை பொடி, நல்ல மருதாணி இருக்குது இல்லைங்களா, செடியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மருதாணி. வேப்ப சாறு, வேப்ப மரத்துலேருந்து அந்த இலையோட சாறு எடுத்து தடவலாம். தேங்காய் மென்று சாப்பிடலாங்களா. தேங்காய் இப்போ விரோதியாகவே ஆயிடுச்சு. தேங்காவே மென்று சாப்பிடலாம். இதெல்லாம் ஐயா சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்மளால் என்ன அளவுக்கு செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். சுண்ணாம்பு இதெல்லாம் வீட்டில் வந்து சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்டிங்களா? தேவைப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சப்போஸ் வந்துச்சுன்னா இதை வச்சு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுங்க. ஏன்னா டாக்டர் வந்து பார்த்து நல்லா இருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு திருப்தி.